பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், தேவாதி தேவன் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Jeremiah 32:27 Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வைராக்கியம் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவாலோடு கேட்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நம் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய தைரியமும் சந்தோஷம் வருகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆண்டு நடத்துகிற வல்லமை உள்ளவர். அவர் இந்த பூமியிலே மனிதனாய் உலாவின பொழுது அவர் செய்த அநேக அதிசயங்கள் உண்டு. அதில் ஒரு பக்கம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார். மறுபக்கம் இயற்கையின் மேல் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை காண்பிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14 சீடர்கள் ஒரு படகில் கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடலில் புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அசைகிற ஒரு நேரம். என்ன நடக்கிறது? மத்தேயு 14 24-25 இப்படியாய் சொல்கிறது. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். Matthew 14:24-25 But the boat was now in the middle of the sea, tossed with the waves, for the wind was contrary. Now in the 4th watch of the night, Jesus went to them walking on the sea. பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, படகு அசைகிறது, தண்ணீர் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் அந்த கடலின் மேல் நடக்கிறார். நடந்து அந்த சூழ்நிலையை அமைதிப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்ம எது பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த பயத்தை அடக்க அதன் மேல் தன் கால்களை வைத்து நடந்து போகிறார். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். Romans 16:20 And the God of peace will crush Satan under your feet shortly. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. பிரியமானவர்களே, நம்ம எது பயம் மறுத்துகிறதோ அது கடவுளுடைய கால்களின் கீழ் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். மகனே மகளே, உனக்கு நான் தான் தேவனாகிய கர்த்தர். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை வெளிப்படுத்துவேன், உன் வாழ்க்கையிலும் அதை செய்வேன் என்று வாக்குறுகிறார். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை பயமுறுத்துகிறது, இது என்னை அசைத்து கொண்டிருக்கிறது, என்னை தடுமாற பண்ணுகிறது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுவோம். அவர் வருவார், எல்லாவற்றையும் தன் கால்கள் கீழ் அடக்கி போடுவார். ஒருவேளை பிசாசினால், பில்லி சுனியத்தினால், மந்திரத்தினால், பொல்லாத மனிதர்களால் பயத்தோடு யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவனுடைய கால்கள் சத்துருவின் தலையை நசுக்கி போடும்.
ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலே எது கூடாது, எது சவால், எது பயத்தை கொடுக்கிறது என்று நம்முடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய கால்களுக்கு கீழாக அதை அடக்கி போடுங்கப்பா. அன்று சீடர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் கடல் அலைகளை பார்த்து, புயலை பார்த்து. அன்று நீர் கடல் அலைகள் மேல் நடந்து வந்து அமைதிப்படுத்தினவர். இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.